பார்க்கும் இந்த ஓவியத்தை தீட்டியவர் ஓவியர் திண்டுக்கல் தமிழ்பித்தன் என்னும் புனைப்பெயரை கொண்ட பூண்டி ஜெயராஜ் அவர்கள். தேவக்கோட்டை தேப்ரித்தோப்பள்ளி ஓவிய ஆசிரியர். தூரிகை ஈன்ற இந்த குழந்தை என்ன சொல்ல போகிறது? இந்த வளரும் சமுதாயத்திற்கு இந்த ஓவியம் எதை சொல்ல காத்திருக்கிறது தெரியுமா? பர்கர் என்றாலே வாயை விளக்கும் பர்கர் பிரியர்களே, அந்த பர்கரே உங்களை சாப்பிட வாயை திறந்து வைத்திருக்கிறது. இந்த ஓவியத்தில் வளைந்து தங்குவது தூண்டில் முள்ளல்ல. மதுகெட்ட மானிடமே, மண்ணின் உணவை ஏன் மறந்தாய் என்று கேள்வி கேட்கும் தலைகீழாக இருக்கும் வினாக்குறிதான் அது. தமிழ் மரபின் உணவை மறந்த நம்மை பார்த்து சிரிக்கிறது அந்த அன்னைய உணவு. அந்த போலி புன்னகையில் சிக்கி தவிக்கிறது நமது வரலும் தலைமுறை. துரித உணவின் மீது உள்ள மோகத்தில் குழந்தைகள் அதை விட்டுவிட முடியாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் அவலத்தை உணவே மருந்தன வாழ்ந்த நமது தமிழர் மரபில் அஜினமோட்டோவே உணவு என்று மாறிவிட்டது. அந்த சுவையில் மயங்கி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறோம். சமையற்கலையில் தேர்ந்த நலன் பரம்பரையில் வழிவந்த தலைமுறை நாம் இன்று பீசா கடைக்கு வழி கேட்கும் தலைமுறையாக மாறிவிட்டோம். நலனையும் மறந்து விட்டோம், உடல் நலனையும் மறந்து விட்டோம். ருசியை தேடி ஆரோக்கியத்தை தொலைத்து கொண்டிருக்கும் என் அன்பான அக்கா அண்ணன்களே, சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் மறந்து ஷவர்மாவை விரும்பும் அன்பு தம்பி தங்கைகளே, பண்ணு மேல பண்ணு வச்சு அதுக்குள்ள தக்காளியையும் வெள்ளேரி பிஞ்சையும் ஒளிச்சு வச்சு சேர்க்க கூடாததெல்லாம் சேர்த்து வச்சு அது மேல கொஞ்சம் எள்ளையும் தெளிச்சு அதை வாய்க்குள்ள வைக்க முடியாத அளவுக்கு 1.5 அடி உயரமாக்கி திறக்க முடியாத வாய்க்குள்ள திணிக்க முடியாம திணிச்சு அதை கீழே சிந்தாம சாப்பிட்டு நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சாதனையாளர்களே, மேலை நாடுகளில் பிறந்த துரித உணவுக்கும் நம் மரபணுவுக்கும் சம்பந்தமில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? கேப்பை சாப்பிடும் தமிழர் மரபில் கிளைத்த குப்பையெல்லாம் இன்று நாம் தொப்பையில் போட்டு நமக்கு நாமே ஆப்பை வைத்துக் கொள்கிறோம். சினிமாவில் மட்டுமே வந்து போன புற்றுநோய் இன்று தெருவில் ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமது அடுத்த தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் இவன்தான். வாழை இலையில் சாப்பிட்ட தலைமுறையெல்லாம் இன்று வாளிகளில் வாங்கி சாப்பிடும் தலைமுறையாகிவிட்டோம். அன்று அடுப்பு எரிந்தது, சோறு வெந்தது. இன்று வேகாத சோற்றை சட்டியில் வறுக்க அடுப்பும் எரியுது, அதோட சேர்ந்து சட்டியும் எரியுது. எரிகிற சட்டியோட சோறும் எரியுது. எரிந்த சோற்றை தின்று நாம் வயிறும் எரியுது. என் தூண்டிலுக்கு சிக்கி விடாதீர்கள். உங்கள் தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் என்று இந்த ஓவியம் சொல்வது நம் கண் முன்னே தெரியுது. இந்த ஓவியத்தை ஹோட்டல் மடுக்காடில் போட்டால் கூட அதிலேயும் 2 ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு மேலே இருக்கும் தூண்டில் முள்ளெங்கே என்று கேட்டால் கூட ஆச்சரியமில்லை.